ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப சடனாக பார்த்தீங்கன்னா டிவிகே கொடியை காமிச்சிருப்பாங்க. அங்கங்கே ஒரு சிலர் டிவிகே கொடியை காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு இபிஎஸ் இப்போவே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குதா அப்படிங்கிற மாதிரி டிவிகேவை கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார். இப்போ இதை வச்சு இந்த ஒரு விஷயத்தில் இது வேணும்னே இபிஎஸ்ஸே பண்ண சொன்னது தான், அதிமுகவே இது பண்ணது தான், விஜய் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, இதில் ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் பாஜக அடிமைகளை சேர்த்துட்ருக்காங்க, அடுத்த அடிமையாக டிவிகே உள்ளலுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பாமக உள்ளே வரணும் அப்படின்னா திரும்ப மனசு வச்சாதான். ஸோ இது எங்கள் கையில் இல்லை, திரும்ப கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மூணை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறப்ப கொடியை காமிச்சார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, திமுகவோட வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம், ஸோ அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வலுவான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் பேசியிருப்பார். இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி டிவிக்கு கொடியை காமிச்சவர் ஒருத்தர் தூக்கி காமிச்சிருப்பார். அவருடைய சட்டை பார்த்திங்க அப்படின்னா சட்டையில் ஏடிஎம்கே கொடி தான் இருந்திருக்கும். அப்போ அவர் ஏடிஎம்கே தொண்டர் தான். ஆனால் அவர் கையில் ஏன் டிவிகே கொடி வந்துச்சு அப்படிங்கிறது புரியலை. அப்போ அது டிவிகே கட்சி அப்படின்னா அவங்களுடைய விஜயோட டிஷர்ட்டையோ இல்லை டிவிகே கொடியவோ டிவிகே துண்டையோ போட்டுட்டு தான் நிற்கணும். ஆனால் அதிமுக தொண்டரே தூக்கி டிவிகே கொடியை காமிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி இப்போவே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் தரப்புலேருந்தோ இல்லை யாருமே இதெல்லாம் விருப்பப்படலை, இவராக அதாவது எடப்பாடி பழனிசாமியே கொடியை காட்ட சொன்ன மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கடுமையாக அதை விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு புறம் இந்த மாதிரி எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காரு. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் திமுக நிர்வாகி சுவாமிநாதன் இல்லை திருமண விழாவில் கலந்துக்கிட்டு உதயநிதி பேசியிருப்பார். அப்போ பாஜகவுக்கு புதிய அடிமையாக அதிமுக கிடச்சிருக்காங்க. இன்னும் புதிய அடிமைகள் கிடைப்பாங்களா அப்படின்னு பாஜக தேடுறாங்க. பாஜகவுக்கு புதிய அடிமைகள்லாம் கிடைக்கட்டும், எத்தனை அடிமைகள் வந்தாலுமே திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது, நம் கை நம்மை விட்டு எங்கும் போகாது, அதாவது என்னோட கையை சொன்னேன், வேறு எதையும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சூசகமாக உதயநிதி பேசியிருக்காரு. இப்போ இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எப்படியாச்சும் திமுகலேருந்து வெளில கொண்டு வந்துடணும், காங்கிரஸ் கூட நம்ம டிவிக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதேமாதிரி காங்கிரஸை எப்படியாச்சும் திமுக கூட்டணியிலேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசி வந்துட்டுருக்கிறப்ப நம்ம கை எங்கே விட்டும் போகாது, காங்கிரஸோட சிம்பிள் கை சிம்பிள், அப்போ காங்கிரஸ் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத உதயநிதி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் பாமக தேமுதிக இந்த ரெண்டு கட்சியும் ஜெனரலாக அதிமுக திமுகன்னு மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இப்போ பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஆகாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட இருக்காங்க. அப்போ ஒருவேளை அவங்க ஸ்டாலின் அதிகமான சீட்டு கொடுத்தாரு அப்படின்னா திமுக கூட்டணியில் இணைவதற்கான ஒரு சூழலுக்குள்ளே உண்டாகலாம். அதேமாதிரி இப்போ அண்மையில் ராமதாஸ் அவர்களை ஸ்டாலினும் சந்திச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலினும் சந்திச்சிருக்காரு. அப்போ ஒருவேளை பாமகவை திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னா இது ஒரு மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நிலை காரணமாக சந்தித்தது தான் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பாமக உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அது திரும்ப கையில் தான் இருக்குது அப்படின்னு திமுக தலைமை முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் ஒரு முறை பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நீண்ட காலமாக இதுதான் நிலைமையாக வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மீறி பாமக உள்ளே கொண்டு வருவதற்கு திமுக தலைமை விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.